உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் யாரை முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கீங்க? தேவனை முன்னாடி நிறுத்தி வைக்கணும். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசுவை முன்னாடி நிறுத்தி வைக்கணும். நிறைய பேரை பார்த்துருக்கேன், இப்போல்லாம் என் மனைவியை தான் முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் என் மனைவி, என் ஒய்ஃப்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சில பேர் அதான் சொல்லுவாங்க, என் பொண்ணை முன்னாடி நிறுத்தி வச்சுட்டேன், என்னுடைய பையன்தான் இனிமேல் எல்லாம் இந்த குடும்பத்துக்கு, எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டேன், எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டேன். யாரை முன்னிறுத்தி வைக்கணும்? தேவனை தான் முன்னிறுத்தி வைக்கணும். உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்புகளும் தேவன்கிட்ட தான் கொடுக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆடாது, அசைக்கப்பட மாட்டீங்க. எந்த விஷயத்துலையும் நீங்கள் அசைய மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க, அப்படியே இருப்பீங்க. நமக்கு முன்னாடி தேவன் தான் இருக்கணுங்க. அதிகாலை எழுந்த உடனே என்ன பண்ணணும்? 1 மணி நேரமாவது தேவனுக்கிட்ட அவரை முன் நிறுத்திடணும். துதிக்கணும், பாடணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் குறைந்தபட்சம் அவருக்கு கொடுத்துட்டு தான் கிச்சனில் வேலைக்கு போகணும், கிச்சனில் வேலை செய்ய போகணும். அவருக்கு கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு தேவனை தான் முன்னிறுத்தணும். நியூஸ் பார்த்துக்கிறேன், இப்போ நாட்டு நடப்பு தெரியணும்ல, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வந்துடுறேன், அப்பெல்லாம் கிடையாது. தேவனை தான் முன்னிறுத்தணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்றவங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தேவனை முன்னிறுத்துங்க. உங்கள் வாழ்க்கை ஆடாது, அசையாது, நல்லா இருக்கும். தேவன் பார்த்துப்பார். அவரை முன்னாடி நிறுத்தி எல்லா மரியாதையும் செய்துட்டிங்கன்னா அவர் நல்லா வச்சுப்பார். அவரை முன்னாடி நிறுத்தினீங்கன்னா அவர் உங்களை முன்னுக்கு நிறுத்திடுவார். அதுதான். வீட்டில் எப்பொழுதும் யாருக்காவது உடம்பு சரியாமல் போகுதுங்க, எப்பொழுதும் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறேன், எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவு, ஒரு ஆட்டம் வருது. சின்ன சின்ன செலவுகள், பிரச்சனைகள், யாராவது 2 வார்த்தை தப்பாக பேசிடுறாங்களா, அது 1 வாரம் என் மனசை உடச்சிடுறாங்களா, அதில் வேற நான் ஆடி போயிடுறேன். இதெல்லாம் வராது, எதுவுமே வராது. நீங்கள் தேவனை முன்னிறுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தவுடனே 1 மணி நேரம் தேவனுக்கு தான். நீங்கள் அதற்கு அதிகமாக கூட நீங்கள் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். தேவனை முன்னாடி நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க. வாழ்க்கையில் எங்கேயோ போய் முன்னாடி போய் நிறுத்திடுவாருங்க. அப்பேற்பட்ட தேவன் தான். உங்களை என்னைக்காவது முன்னாடி நிறுத்தியிருக்காங்களா? யோசித்து பாருங்கள். எந்த மனிதனாவது உங்களை முன்னாடி நிறுத்தியிருக்காங்களா? எப்பா நீ நல்லாவா அப்படின்னு உங்களை முன்னாடி நிறுத்தியிருக்காங்களா? உங்கள் வேலையில் யாராவது உங்களை முன்னாடி நிறுத்தியிருக்காங்களா? உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு சொல்லி யாராவது உங்களை முன்னுக்கு நிறுத்தியிருக்காங்களா? உங்கள் படிப்பில் அது மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை முன்னாடி கொண்டு நிறுத்துறதுக்கு எந்த மனிதனுக்கும் மனசு வராது. ஆனால் இந்த தேவனுக்கு அதிக மனசு இருக்குது. உங்களை முன்னாடி கொண்டு நிறுத்தணும். எல்லா இடத்துலையும், உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்கள் படிப்பில், உங்கள் குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் உங்களை தான் முன்னுக்கு நிறுத்தணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனை முன்னாடி வைக்கணும். ஆனால் மனிதர்கள் என்னங்க பண்ணுவாங்க? எப்படி பின்னாடி தள்ளுறது? ஐயோ இவன் முன்னாடி வராங்களே, இவங்கெல்லாம் முன்னாடி வராங்களே, எப்படி பிடிச்சி பின்னாடி தள்ளுறது? அப்படி தான் பொறாமை பிடித்த மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் தேவன் இருக்காங்களே, எப்படியாவது அவரை முன்னாடி மட்டும் நிறுத்தியிருப்பாருங்களேன், உங்களை முன்னுக்கு கொண்டு வந்துடுவார். நான் முன்னேறிப்பேன், நானே எனக்கு இருக்கிற திறமைகளை வச்சு முன்னேறிடுவேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள்லாம் பாருங்களேன். ஒரு கும்பல் இருக்கும், பின்னுக்கு தள்ளுறதுக்காக ஒன்றா சேர்ந்துப்பாங்க. பொல்லாத மனிதர்கள் பிடிச்சி பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் தேவனை முன்னாடி வச்சு பாருங்கள், எங்கேயோ போயிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆட்டம் காணாது, அசையாது, உறுதியாக இருக்கும். ஐயோ பயந்தே போயிட்டேன், என்ன நடக்குமோன்னு பயந்தே போயிட்டேன், அப்பெல்லாம் கவலைப்படுறீங்களா? தேவனை முன்னாடி நிறுத்தி பாருங்கள். நம்ம சவுல் ராஜா இருக்காங்களே, அவங்க இராணுவ படையை தான் என்றைக்கும் முன்னாடி நிறுத்துவாங்க. அவங்களுக்கு இராணுவம் தாங்க முக்கியம். சவுல் ராஜாவுக்கு இல்லைன்னா தன்னையே முன்னாடி நிறுத்திப்பாங்க. தாவீது அப்படி கிடையாது, அவன் தேவனை தான் முன்னாடி நிறுத்துவான். அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவன்.
அதனால்தான் தேவன் அவனை முன்னுக்கு நிறுத்தினார். எங்கே கொண்டு நிறுத்தினார்? ராஜாவாக கொண்டு வந்துட்டார். அந்த அளவு முன்னேற்றி விட்டார். அந்த போர்க்களம், அந்த ராட்சதன் நிற்கிறான், கோலியாத் நிற்கிறான். 40 நாள் பேசுகிறாங்க, 40 நாள் பேசுகிறான். யாருமே பேசலை, அவனுக்கு ஒரு பதில் கூட சொல்லலை. ஏன்னா எல்லாரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. ராட்சதனை பார்த்து அவங்ககிட்ட பேசுறது கூட பயந்தாங்க. ஆனால் நம்ம தாவீது போனால் பாருங்க, உள்ள தேவனை முன்னாடி வைத்து தாவீது போர்க்களத்துக்கு போகிறான். போரில் போனால் என்ன பண்ணணும்? பேசணுமா? போரில் போய் யாராவது பேசுவாங்களா? பேசினா என்ன எவ்வளோ பெரிய ஆபத்தில். போரில் யாருடைய தலை எப்போ உருளும் தெரியாது. எல்லாருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது இல்லை? அந்த இப்போதான் போர்க்களம். அந்த இடத்துல போய் தாவீது இருக்காங்கல்ல, 10 நிமிஷம் பேசுகிறாங்க. 10 நிமிஷம் யார்கிட்ட பேசுகிறாங்க? அதுவும் அந்த ராட்சத பிறவி கோலியாத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அவ்வளோ தைரியம், ஆடவே மாட்டீங்க. தேவனை முன்னிறுத்தி பாருங்களேன். அவ்வளோதான், எனக்கு தான் பாதுகாப்பு இருக்கே, தேவன் முன்னாடி இருக்காரு, நான் ஜாலியாக தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். நான் பாதுகாப்பின் கீழ் தான் இருக்கேன். அதான் தாவீதுக்கு தைரியம். போய் 10 நிமிஷம் நம்ம கோலியாத்துக்கிட்ட பேசிட்டு தான் 5 நிமிஷம் தான் சண்டை போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு கல், ஒரே ஒரு கூழாங்கல் கவனில் வச்சு அடித்தாங்க. அவனும் விழுந்துட்டான், மயங்கி விழுந்தான். அப்புறம் வாளை எடுத்து தலையை வெட்டினான். 5 நிமிஷம் தான் சண்டை போட்டிருப்பான், 5 நிமிஷம் தான் போர் செய்தான். 10 நிமிஷம் போர்க்களத்திலே போய் பேசினான். அவ்வளோ தைரியம், அசையவே இல்லை. மற்றவங்களாம் அசைஞ்சு போயிட்டாங்க ராட்சதனை பார்த்து. நீங்கள் தேவனை முன்னாடி நிறுத்தி பாருங்களேன், அந்த பயங்கர தைரியம் வரும், பயம் போயிடும். அவரும் என்ன பண்ணுவார்? முன் நிறுத்திட்டிங்கன்னா உங்களை முன்னாடி கொண்டு வந்துடுவார். பின்னாடி இருக்கிற நீங்கள் முன்னுக்கு போயிடுவீங்க. அதுதான் நம்ம ஆசைப்படுறோம். யாராவது என்னை கொஞ்சம் உயர்த்தி விட்டா நல்லா இருக்குமே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? யாராவது இது எனக்கு கற்றுக் கொடுத்துட்டா நல்லா இருக்குமே, யாராவது இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமே. அதெல்லாம் தேவன் செய்து கொடுத்துருவாரு. அதுதானே ஆசைப்படுறோம். யாராவது இது எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி நிறைய நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குதுல்ல, அதெல்லாம் தேவன் நிறைவேற்றி கொடுத்துருவாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனை முன்னிறுத்தணும். அதிகாலையிலேருந்தே ஆரம்பிச்சிடணும். தேவனை முன்னாடி நிறுத்தி எல்லா மரியாதையும் அவருக்கு கொடுத்து பாருங்களேன், அப்படியே முன்னேறிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க உங்களை இனிமேலேருந்து முன்னாடி வைக்கிறாங்க. நீங்கள் அதனால் உங்கள் பிள்ளைங்களை முன்னுக்கு கொண்டு வரீங்க. எல்லா இடத்துலையும் உங்கள் பிள்ளைங்களை முன்னுக்கு தள்ளி விடுறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் இருப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படிப்பா நாங்கள் போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி அங்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் திருரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் வருவோம், உங்களை சந்திக்க வருவோம். இந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் 3வது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.